Smart Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது trace the pattern. Sleeping line, standing line, sleeping line, standing line, sleeping line, standing line, sleeping line, standing line, sleeping, standing, 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 sleeping, standing. Next நம்ம பார்க்க போகிறது slanting line. Right slanting line, left slanting line, right, left, right, left, right, left, right, left, right, left, right. அடுத்து circle. ஈஸியாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் ஆகிறதுக்கோசரம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நம்ம போட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால ஈஸியாக எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுதுறதுக்கு. அவங்க கிரிக்கெட்டெல்லாம் கிரிக்கெட்டும் டெய்லி ஒரு 10 minutes இந்த மாதிரி அவங்க கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேவ் லைன், கர்வ்டு லைன். U எழுத, W எழுத, V எழுத எல்லாத்துக்குமே இந்த U கர்வ் லைன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஸாக் லைன். பெரிய பெரிய ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். எக்ஸ் எழுத, ஒய் எழுத. நெக்ஸ்ட்டு அப் அண்ட் டவுன் கர்வ் லைன். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப். இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது trace the dotted lines from top to bottom. மேலேருந்து கீழே நம்ம லைன்ஸை ட்ரேஸ் பண்ண போகிறோம். டாப் டு பாட்டம். இதுவுமே ஸ்லாண்டிங் லைன் தான். ரைட் டு ரைட் ஸ்லாண்டிங் லைன். இது போல் தினைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் ஆல்ஃபபெட் H. இங்கே எல்லா ஆல்ஃபபெட்ஸும் நம்ம மாற்றி மாற்றி எழுதியிருக்கோம். அதில் அங்கங்கே H அப்படிங்கிற லெட்டர்ஸும் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம இப்போ சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து H அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டை மட்டும் நம்ம இப்போ சர்க்கிள் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்குறனால H அப்படிங்கிற லெட்டர் அவங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். அவ்வளோ சீக்கிரம் அவங்களால மறக்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம ஜம்பிள் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் அவங்களுக்கு கலர்ஸும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிறனால அவங்களுக்கு கலர்ஸும் ஈஸியாக அவங்களுக்கு மெமரி ஆகும்.
H H H H H எல்லா ஹெச்சையும் நம்ம இப்போ ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கவுண்ட் அண்ட் ரிங் தி கரெக்ட் நம்பர்ஸ். இங்கே சில பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்ம அந்த பக்கம் ரிங் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஆப்பிள் 1 2 3. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் 1 2 3 4. 4 ட்ரையாங்கிள் இருக்குது. அடுத்து லீஃப் 1 2 3 4 5 லீஃப் இருக்குது. 5 லீவ்ஸ். நெக்ஸ்ட் ஹவுஸ் 1 2 2 ஹவுசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரீ 1 2 3 4. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலர் த பிக்சர். இங்கே அம்பர்லா கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கலர்ஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். சைட்லேயே நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம், கலர்ஸும் கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம அந்தந்த நம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸை நம்ம இப்போது ஷேட் பண்ண போகிறோம். நம்பர் 1க்கு என்ன கலர்? ரெட் கலர். அடுத்து கிரீன். நம்பர் 2க்கு அடுத்து நம்பர் 3க்கு டார்க் ப்ளூ. அடுத்து நம்பர் 4க்கு ஆரஞ்சு கலர். அடுத்து நம்பர் 5க்கு ஸ்கை ப்ளூ. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் அப்படிங்கிறதுனால கலர் வந்து இப்படி தான் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணி மறுபடியும் நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கோசரம் இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 6க்கு பர்பிள். நெக்ஸ்ட் நம்ம 7க்கு ப்ரௌன் கலர். நம்பர் 8 பிங்க் கலர். அடுத்து நம்பர் 9க்கு லைட் கிரீன். இந்த ஒரு இடம் விட்டு இருக்கு, இங்கே 10 அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இங்கேயும் ப்ளூ அடிச்சாச்சு. இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுறனால உங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் இதே ஒரு பிக்சரை வச்சு கூட
நம்ம பல தடவை நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்பர் ட்ரீ சர்க்கிள் தி நம்பர் 3. இந்த ட்ரீல எங்கெல்லாம் 3 இருக்கோ அதெல்லாம் நம்ம இப்போ சர்க்கிள் பண்ண போகிறோம். டோட்டலாக 3 த்ரீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாயின் அண்ட் கலர். இங்கே டாட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த ஈச் டாட்ஸ்க்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர்ஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த இதுக்கு நம்ம ஷேட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 again 1. இப்போ நம்மளுக்கு ஸ்டார் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாருக்கு நம்ம ஷேட் பண்ணலாம். சென்டரில் மட்டும் வேறு கலர் நம்ம ஷேட் பண்ணலாம். அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு இதுக்கோசரம் ஃபிங்கர் மூமெண்ட் ஈஸியாக வரத்துக்கு ஃபிங்கர், ஹேண்டு, பிரெயினு எல்லாமே அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் நம்ம அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுறோம். டெய்லி 10 மினிட்ஸ் கொடுங்க போதும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே குட்டீஸ், இனி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe, like and share.